கரப்பான் பூச்சி யூடியூப் சேனல்களும் அந்த கரப்பான் பூச்சி எல்லாருக்கும் ஏன் செருப்படி என்றால், இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவன் அனைவருக்கும் செருப்படி. எதற்காக ஜெயபாண்டி இந்த மாதிரி செருப்பை வச்சு அடித்து இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க? 2026 தேர்தலில் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும். இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர்களையும் பயன்படுத்தாமல் இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் இவிஎம் மிஷினை தயாரிக்க முடியும். அந்த இவிஎம் மிஷினை தயாரித்து விவிபிஐடி இவிஎம் மிஷினை தயாரிப்பை நிறுத்தப்பட வேண்டும் என்று 2019 தருமபுரியில் இருக்கும்போது அந்த விவிபிஐடி இவிஎம் மிஷினையும் அதுலேயும் ஓட்டுத்திட்டு செய்ய முடியும், அதுவும் தடை செய்ய வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த உமாபதியும், எதற்காக ஜெயபாண்டி இப்படி, அதாவது இளைஞர்கள் கரப்பான் பூச்சி என்று சொன்னதுனால அந்த நீதிபதி மேல் நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. அதை வந்து ஏன் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்பாங்க. அதற்குத்தான் நான் காமிக்கிறேன். இந்த இவிஎம் மிஷினில் இந்த வேலையில்லாத வெட்டி நாய்கள் படிச்சிருக்கல, இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டுலாம் செய்ய முடியாது, இது கரெக்டான மிஷினு அப்படி என்று நிரூபிக்க வேண்டும் இந்தியா தேர்தல் ஆணையம். ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 பிராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று இந்த கரப்பான் பூச்சியெல்லாம் குரல் எழுப்புனா, இந்த கரப்பான் பூச்சிகளுக்கு பூராமே வேலை வாய்ப்பு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கொடுக்க முடியும். அதே மாதிரி நீதிபதிகள் எனக்கு வாய்தா தேதி 20ஆம் தேதி கொடுத்துருந்தான். ஜெயம் 1 6ADJவும் ஜெயபாண்டிக்கு தேர்தல் கழித்து வாய்தா தேதி கொடுத்திருந்தால் இவிஎம் மிஷினை பயன்படுத்தக்கூடாது, எனக்கு வாய்ப்பு கொடுக்காம தேர்தல் நடத்தக்கூடாது என்று நான் போராடி 2026 தேர்தலை நான் நிறுத்தியிருக்க முடியும். ஆனால் 6ADJ நீதிமன்றம் எனக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறது மாதிரி 20ஆம் தேதி வாய்தா கொடுத்துருந்தான். தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறது மாதிரி. ஆனால் அந்த தேர்தல் தேதியில் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினச்சி நான் போகிறேன். வாய்ப்பு கொடுப்பாங்க, இன்னும் 3 நாள் தானே தேர்தல் இருக்குது, அது தேர்தல் தேதியை தள்ளி வைப்பாங்க, நம்ம தான் 6ADJ நீதிமன்றத்துக்கு, சிபிஐ கோர்ட்டுக்கு, அதே மாதிரி பிடிஜே, ஜெயம் 1 ஜெயம் 2க்கெலாம் 5 நீதிமன்றத்துக்கும் பத்திரத்தை அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு நம்ம அனுப்பியிருந்தோம். ஆகையால் வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் 20ஆம் தேதி 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும்போது செல்லூர் மேலத்தோப்பில் உள்ள ஓட்டு போடக்கூடிய பூத்து முற்றுகையிடுவேன், நான் போராட்டம் செய்வேன் என்று 6ADJ நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு போராட்டம் பண்ணுவேன்ட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டேன். ஆனால் 6ADJ நீதிபதி அன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வரல. நான் அந்த செய்தி கட்டு வாசிப்பாங்கள்ல, அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் போராட்டம் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் ஒரு 7 நாளைக்குள்ளே
வீடியோவை வைரலாக்கி கரப்பான் பூச்சிகள் இவ்வளவு தைரியம் இருக்குது. இந்த கூட்டணி ஆட்சியில் விஜயவை பதவி ஏற்க வச்ச இந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் செருப்பால் அடிக்கிறேன். 75 நாளைக்குள்ளே பதவி விலக வேண்டும், பதவி ஏற்று. ஏனென்றால் படிப்புக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் தவறும் பட்சத்தில் பதவி ஏற்று 75 நாட்களுக்குள் பதவி விலக வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அந்த வீடியோவும் அந்த ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கேன். வீடியோ, லெட்ரு, அதோட விஜயோடைய ஃபோட்டோ வச்சு வீடியோ பேசி யூடியூப்பில் பதிவு செய்திருக்கேன். அதனால் இந்த கூட்டணி கட்சிகள் விஜயவை கூட்டணியில் பதவி ஏற்க வச்ச இந்த கட்சிகளும் பதவி விலக வேண்டும். இதை வலியுறுத்துங்க. விஜய் பதவி விலகினதுலேருந்து 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். அப்படி கொடுக்க தவறுனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 680 நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அவதாரம் நான் கட்ட தயார். இப்போ நான் அடிக்கும்போது இதெல்லாம் தவறு என்று சொன்னீங்க என்றால் என்னுடைய செல்லுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். என் மேல் குற்றம் என்று நேரடி ஒளிபரப்பில் நிரூபிக்கப்பட்டால் 1,70,000 கொடுக்க தயார் அந்த வழக்கறிஞருக்கு. ஏனென்றால் விஜய் ஆட்சி டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இயங்கவில்லை. விஜய் கட்சி மக்களுக்கு நன்மையான கட்சியும் இல்லை என்பதையும் இந்த கூட்டணி ஆட்சியிலையும் செருப்பால் அடிச்சிருக்கேன். இந்த செல் நம்பர் எல்லாமே சைபர் கிரைமேட்டை இருக்குது. என்னுடையது தற்காலிகமாக என்னுடைய அக்காவுடைய ஆதார் கார்டில் வாங்கின செல்லு. இந்த நம்பரு, இதுக்கு கால் பண்ணலாம். இப்படி எந்த ஒரு வீடியோ போடணும்னாலும் இப்படி ஒரு சாதாரண பாமரன் கூட அந்த வீடியோ போட்டவுடைய நம்பரை பார்த்து கால் பண்ணுறதுக்கு வசதியாக தான் இந்த மாதிரி வீடியோலாம் போட வேண்டும். அதனால் தேர்தல் அதிகாரியும் அடிச்சிருக்கேன். விஜய்வுக்கு ஆதரவானவர்கள் கால் பண்ணலாம். விஜய் நேர்மையானவன் என்றால் இன்னும் டயம் இருக்குது. பதவி ஏற்று 75 நாட்களுக்குள் தமிழ்நாட்டு மக்களுக்கு படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறினால் பதவி விலக வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெளியிட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கரப்பான் பூச்சிகள் அனைவரும் இந்த வீடியோவை வைரல் பண்ணணும். ஏனென்றால் இந்த யூடியூப் சேனலுக்காரன் பூரா என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஒன்றுக்கு உதவாத இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக்கி அதை காசு வாங்கி கொண்டு எச்சிக்கல்ல நாய்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு உண்மையான செய்திகளை மறைக்கிற காரணத்தினால தான் இந்த செருப்பை வச்சு அடித்து செருப்பு ஒவ்வொருத்தனுக்கு செருப்பு தலைக்கு மேலே வச்சு போட்டிருக்கிறேன். எனக்கு நான் செய்தது தப்பாக இருந்தால் எனக்கு நீ கால் பண்ணலாம், இல்லை என்றால் திருத்திக்கொள். இந்த கரப்பான் பூச்சியை போகிற இந்த வீடியோ எல்லோருக்கும் அனுப்ப சொல்லுங்கள். நான் மதுரை முழுவதும் வேலைவாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஜெயபாண்டி ஒன்றும் முதலமைச்சர் இல்லை, ஜெயபாண்டி ஒன்றும் பிரதமர் இல்லை, ஜெயபாண்டி ஒன்றும் உலக பணக்காரனும் இல்லை, தினக்கூலி என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுவோம்.